வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 26 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுத்து காணப்பட்டது. அதே போல தமிழ்நாட்டின் வழக்கமான வடகடலோரம் வடவுள் பகுதிகளிலையும் மழை காணப்பட்டது. உள்பகுதிகளில் ஆங்காங்கே காணப்பட்டது. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை 46 மில்லிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் குழித்துறை, அடையாமடை 46 மில்லிமீட்டர், சுரலக்கோடு 26 மில்லிமீட்டர், திருப்பரப்பு 25 மில்லிமீட்டர், கோழிப்போர் விலை 23 மில்லிமீட்டர், களியல் 22 மில்லிமீட்டர், பாலமோர் 20 மில்லிமீட்டர், பூதபாண்டி 17 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 16 மில்லிமீட்டர், முள்ளங்கினா விளை 15 மில்லிமீட்டர், தக்கலை 15 மில்லிமீட்டர், முக்கடல் அணை 12 மில்லிமீட்டர், மேலும் கன்னிமார் 11 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு மற்றும் ஆணைக்கிடங்கு, சிவலோகம், சித்தாறு 2, சித்தாறு 1 இதெல்லாம் மழைதான், இரணி எல்லாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உள் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் 40 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, 4 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தபடியாக மின்னல் 12 மில்லிமீட்டர், வாலாஜா மழை. தென்காசி மாவட்டத்தில் குண்டார் அணைக்கட்டு 17 மில்லிமீட்டர், மேலும் அடவிநாயனார் கோவில் அணை 10 மில்லிமீட்டர், செங்கோட்டை 10 மில்லிமீட்டர், மேலும் கருப்பானந்தி செக்ஷன் 2 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் தாலுகா அலுவலகம் 55 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 5.5 சென்டிமீட்டர். தேவாலா 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ஹரிசன் மலையாளம் லிமிடெட் 30 மில்லிமீட்டர், மேலும் போர்ட்மவுண்ட் 27 மில்லிமீட்டர், செருமுள்ளி 26 மில்லிமீட்டர், உட்பிரயார் எஸ்டேட் 25 மில்லிமீட்டர், கூடலூர் பசார் 25 மில்லிமீட்டர், அப்பர் பவானி 21 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் 20 மில்லிமீட்டர், அவலாஞ்சி 20 மில்லிமீட்டர், பார்வுட் 15 மில்லிமீட்டர், கிளென்மோர்கன் மற்றும் பெர்சன் வேலி, நடுவட்டம், மேலும் கொடநாடு, குந்தா பிரிட்ஜ், எமரால்டு, உதகை, கேத்தி இங்கேயும் மழைதான். அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தில் பெரியார் அணைக்கட்டு பகுதி 17 மில்லிமீட்டர், 20 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குமா, 19 மில்லிமீட்டர், அதாவது 2 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. தேக்கடி அதே போல 16 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. சண்முகா நதி, கூடலூர், உத்தமபாளையம் மற்றும் சோத்துப்பாறையும் மழைதான். தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு 20 மில்லிமீட்டர், மேலும் அடவிநாயனார் கோவில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்தபடியாக இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், மீண்டும் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன இடிமழைப்பொழிவும் தீவிரம் எப்படி, எங்கே தீவிரமாக இருக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொழிவு எப்பொழுது எல்லாம் பார்ப்போம். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துவிட்டு அடுத்த அறிக்கையில் வடகிழக்கு பருவமழை பார்ப்போம். இப்பவும் மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை பொழிவு கேரளாவிலையும் குறிப்பாக வால்பாறைக்கு தெற்கே வலுத்து தான் இருக்கு. இன்னும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை மழைப்பொழிவு கிடைக்கப்பெறல. அதுவும் எப்படியும் ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கும். நீலகிரியை விட கூடுதலாக தான் பொழிந்திருக்கும், 10 கூட கிடைச்சிருக்கலாம், பார்ப்போம். இப்போவும் கொச்சி, கோழிக்கோடு, அதே போல தெற்கு பகுதி ஆலப்புழா, இன்னும் சொல்லப்போனால் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ கனமழை பொழிந்து வருது. கன்னியாகுமரி மாவட்டம் பரவலாகவே கனமழை. இது பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மொழி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு எட்டி இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தோட பகுதிகளில் கூட நுழைஞ்சிருக்கு. நாகர்கோவிலுக்கும் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தோட நாலுமுக்கு ஊத்து காக்காட்சி பகுதிக்கும் குமரி முனைக்கும் இடைப்பட்ட ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட பகுதியிலையும் அதோட மலை பகுதிகளிலையும் திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதியிலையும் கன்னியாகுமரி மாவட்ட மலை பகுதிகளிலையும் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி போன்ற பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு, கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது இப்பொழுதைக்கு. ஆக வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளாவில்
அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை குற்றால அருவி பகுதி நீர், அதாவது குற்றால அருவிக்கு நீர் தரக்கூடிய கேரள மலைப்பகுதி, இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு தொடர்ந்து பொழிந்து வருகிறது. இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும், அதாவது இன்றைக்கு மதியத்துக்கு மேல டெல்டா மாவட்டங்கள் மேகம் சூழும், ஆனா பெரிய மழை இருக்காது. இன்றைய மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே, மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே, விருதுநகர் மாவட்டம் மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தில், கொடைக்கானல் மலைப்பகுதியும், நத்தத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட எல்லையோர பகுதி மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி, நாமக்கல், சேலம் மாவட்டத்தின் பகுதிகள், இங்கெல்லாம் ஆங்காங்கே மதியம் மழை உருவாகி மாலையில டெல்டா உட்பட, வடகடலோரம் உட்பட, வட உள்பகுதிகள் உட்பட ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் பரவலாக பெரிய அளவிலே நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழையாக இருக்காது. அதிகபட்சமா டெல்டா மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யாது, அதுவும் ஒரு 15 நிமிஷத்துல போயிடும், அவ்வளவுதான் தெரியுது. அதே போல அதாவது டெல்டாவிற்கு மேற்கே புதுக்கோட்டை மற்றும் அதனை ஒட்டியுள்ள சிவகங்கை மாவட்டத்திற்கு நல்ல மழை தெரியுது. அதே போல வடகடலோர பகுதிகளில் ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல தெரியுது. அது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் எல்லா மாவட்டங்களுக்குமே தெரியுது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆங்காங்கே, பெரும்பாலும் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் கடலோரம், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை இங்கே இதற்கு வடக்கே தெரியுது. இறுதியா கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு தெரியுது. அதுவும் 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காது. ஒரு சில இடங்கள்ல 5 சென்டிமீட்டர், பெரும்பாலும் லேசான மழை, நனைக்க மழையா இருக்கும் இன்றைக்கு மாலையில. ஆனா பெருசா ரொம்ப நேரம் நீடிக்காது. வரும் டெல்டா கூட வந்துச்சுன்னா லேசா தூரிட்டு நினைச்சிட்டு லேசா பெஞ்சிட்டு போகும். பெரும்பாலும் டெல்டாவின் மேற்கு பகுதியிலையும் வடக்கு பகுதிக்கு தான் வாய்ப்பு. பிற பகுதிகளில் மேகம் கூட்டம் வரும், மிரட்டும், ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை மாலையில இருக்கும். வியாழக்கிழமை நாளைக்கு 27ஆம் தேதியும் இதே போலதான் நாளைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கு. 28ஆம் தேதியும் இதே போலதான் மழை ஆங்காங்கே இருக்கும். 27ஆம் தேதியை விட 28 கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். 28, 29, 30 மழை இருக்கும். காற்று மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதியில் இருக்கும். தென்மேற்கு பருவமழை 27ல கொஞ்சம் தீவிரம் நின்று போயிருக்கும்னு சொல்லலாம். வெப்பசலன இடிமழை பொழிவாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த மழைப்பொழிவு அடுத்த வாரம், அதாவது 2ஆம் தேதி, அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து கேரளாவில் வெப்பசலனத்தினுடைய தென்மேற்கு பருவமழையா தொடங்கும். தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி நீடித்து தமிழ்நாட்டில் வடகடலோரம், வட உள்பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில், அதே போல தென் கடலோரத்தில் கூட, அதாவது ராமநாதபுரம், அதை விட கொஞ்சம் கூடுதல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்பகுதி 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வெப்பசலன மழையாக தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டிலையும் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமா பரவலாகி 3ஆம் தேதி வடகடலோரம் பலத்த மழை தெரியுதுங்க. மீண்டும் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன மழை தீவிரமடையும். அது இந்த ஆகஸ்டில் பெய்த மழையை விட கண்டிப்பா கூடுதலாக இருக்கும். கண்டிப்பா சென்னைக்கு தினசரி மழை உண்டு. வண்ணம் தீட்டப்பட்டிருக்கூடிய அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எந்த பக்கத்துல ரெட் இருக்கு, டார்க் பிரவுன் இருக்கு, எந்த பக்கத்துல கொஞ்சம் லைட்டா ப்ளூவா மாறுது. ப்ளூ எல்லாம் லேசான மழை, அதை பார்த்துங்க. ஆகவே கண்டிப்பா வடகடலோரம், வட உள்பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை தெரியுது 3ஆம் தேதியிலிருந்து. சரி, என்ன சார் மறுபடியும் மேற்கு தொடர்ச்சி மலை, காற்று பகுதி, கணவாய் பகுதி, தென் மாவட்டங்கள்ல, ஆனா விருதுநகர்ல இருந்து நல்ல மழை தெரியுது. அதுக்கு வடக்க போக கூடுதல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அந்த திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையில நல்ல மழை தெரியுது. செப்டம்பர் 3லிருந்து நல்ல மழை தெரியுது. 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து தான் அனைத்து மாவட்டங்களுக்கான மழை. 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டம், காற்று பகுதியில் நம்ம எதிர்பார்க்கிற மழை 8ஆம் தேதிக்கு மேல 15ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கு உறுதியா மழை உண்டுங்க. செப்டம்பர் 15லிருந்து அக்டோபர் 15 வரைக்கும் அந்த நாட்கள், அந்த 30 நாள் தான் தமிழ்நாட்டில் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையும், இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையோட இணைந்த வெப்பச்சலன காற்று சுழற்சி மழையும் தீவிரமா இருக்கும். அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை இருக்கும். அது வரைக்கும் சீராக 1 TMC வந்துட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா 90 அடி
என்கின்ற, அதாவது 51 52 டிஎம்சியா போயிடுச்சு, மேல போயிடுச்சு, 52 டிஎம்சிக்கு போயிடுச்சு, 51 டிஎம்சிக்கு மேல போயிடுச்சு. வரக்கூடிய நாட்கள் இது அப்படியே இந்த வாரம் இந்த மாத இறுதிக்குள்ள 55 மாறும், 55 டிஎம்சியா மாறி இருக்கும் இருப்பு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வரத்து குறைஞ்சு மீண்டும் கூடும், மீண்டும் கூடும். ஆக கிட்டத்தட்ட 55க்கு மேல போயிடும் இந்த மாத இறுதிக்குள்ள, அதாவது ஆகஸ்ட் இறுதிக்குள்ள ஒரு 55 டிஎம்சிக்கு மேல இருப்பு இருக்கும் மேட்டூர்ல. அதற்கு பிறகு இந்த செப்டம்பர் 3ல இருந்து பெய்யக்கூடிய மழை டெல்டா பகுதியிலும் இருக்கும். டெல்டாவை விட வடகடலோரம், சென்னை உள்ளிட்ட வட உள்பகுதிகள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, அப்புறம் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய எல்லாமே டெல்டாவோட மயிலாடுதுறை கொஞ்சம் கூடுதலா இருக்கும், தஞ்சாவூரோட வடக்கு கூடுதலா இருக்கும், காவிரி கரையோரம் நல்ல மழை இருக்கும். வடக்க போக போக கடலூரை விட, புதுச்சேரியை விட, விழுப்புரம், அதை விட செங்கல்பட்டு, அதை விட காஞ்சிபுரம், சென்னை கூடுதலா இருக்கும். நல்ல மழை காத்திருக்கு. ஆக 8ஆம் தேதிக்கு மேலதான் தமிழ்நாட்டில் பரவலா இருக்கும். காற்று பகுதிக்கு மழையெல்லாம் நல்ல ஒரு பரவலான மழைன்னா 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 15ஆம் தேதிக்கு மேல நல்ல மழை இருக்கு. தென் மாவட்டங்களுக்கும் இருக்கு. தென் மாவட்டங்களுக்கு தான் இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சி உருவாகி செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் அந்த 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 30 நாள் அடுத்தடுத்து காற்று சுழற்சிகள் காரணமாக தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு சாதகம் தெரிகிறது. இலங்கை அருகே அமையக்கூடிய, தமிழ்நாட்டை ஒட்டி அமையக்கூடிய காற்று சுழற்சிகள் தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்டத்தை தீவிரப்படுத்தும். குமரிக்கடல், கன்னியாகுமரிக்கு அரபிக்கடல், கேரள கடலோரத்திலேயும் காற்று சுழற்சிகள் அமைய வாய்ப்பு இருக்கு. காற்றை கட்டுப்படுத்தி வழிநடத்தும் அமைப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். மாதிரி இப்ப எதுவும் காட்டாது, காட்டும் அளவிற்கு எல்லாம் மாறி வரும். கடல் வெப்பத்தை வைத்து இவையெல்லாம் நம்முடைய கணிப்பாகும். ஆகவே நல்லா கொஞ்சம் யோசிச்சுங்க. இதுவரைக்கும் பெரிய அளவிலே இந்த அனல் காற்று அதெல்லாம் பெருசா இல்லை. சூரியன் குத்துக்கதிரி இப்ப இருக்கிற காரணத்தினால இந்த வெப்பம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நாம் அனுபவிச்சிருக்கிறோம், கடந்த பல வருடங்களாக அனுபவிச்சிருக்கிறோம். புரட்டாசி மாதத்துல ஒரு விதைக்கு மழை பெய்யாதான்னு ஏங்கி தவித்த காலமும் இருக்கிறது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஆகவே அச்சப்பட வேண்டாம். மழை இருக்கு, வடகிழக்கு பருவமழை அதிகம் இருக்கு. இவையெல்லாம் கடல் வெப்பம், கடல் நீரோட்டத்தை பற்றி வைத்து தீர்மானிக்கப்படுவது. கடல் வெப்பம் குறைந்து விட்டது என்று அச்சப்பட வேண்டாம். கடந்த வருடமும் இதே மாதிரிதான் கடல் வெப்பம் குறைஞ்சது, அதற்கப்புறம் உயர்ந்தது. உயர்ந்த பிறகுதான் இலங்கைக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்திய மழைப்பொழிவுலாம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருடம் அதை விட கூடுதல் மழை இருக்கு. வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது, அது பெய்யும் பொழுது நாம் சேகரிக்க வேண்டும். அதனால மழைநீர் சேகரிப்பு மிக மிக அவசியம். கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை சேமிக்கும் அளவிற்கு தான் இருக்கும். நீங்க சேமிக்கலாம் கூட தானா சேமாகும். ஆனால் நீங்கள் கரைகளை பலப்படுத்தி வைத்துக் கொண்டு அடுத்த ஆண்டு கோடைக்கு பயன்படுத்தும் வகையில தான் நாம மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும், மழை இருக்கு என்பதை தெரியப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகள் தவிர அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. நம்பிக்கையுடன் இருங்கள். இன்றைக்கு ஆங்காங்கே மழை உண்டு, நாளைக்கு உண்டு. 3ஆம் தேதி செப்டம்பர் 3லிருந்து மீண்டும் தீவிரமடையும், 8லிருந்து மேலும் தீவிரமடையும், 15லிருந்து மேலும் தீவிரமடையும். அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 15 வரை உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போலவே இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடக்கம். அது குறித்த தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.